ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். அதுக்கப்புறம் என்ன யாரும் கூப்பிடல அப்படின்னு ரொம்ப அதை சாதாரணமா சொல்லிட்டீங்க. பட் அதுக்குள்ள எவ்வளவு பெயின் இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். வெளிதான் பிரதர், அது எப்படி நீங்க பெரிய வலிதான். பட் ஆனா அது வெளியில காட்டிட்டு என்ன பிரயோஜனம்? உங்களை நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல அப்படின்னு. ஆமா ஆமா பிரதர், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்கிட்ட சொல்லுவேன் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்குவேன். அங்கேதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவோம் உங்களை காண்டாக்ட் பண்ணக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன்னா. மைனாவோட ஒரு ப்ளஸ் என்னன்னா, எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசையில ஒரு ரொம்ப சோலிடான ஒரு டீம் இருந்த கூட இப்போ எல்லாரும் சேர்ந்து இட் வாஸ் கலெக்டிவ், ஒரு நல்ல டீம் அமைஞ்சுது இந்த டைம். தம்பிராமையா சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி படம் மைனா போகும்போது தம்பிராமையா சார் சொல்லிக் கொடுப்பாரு. சார் இப்படி பண்ணுங்க சொல்லிக் கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் வித் பிரபு சாலமன் சார். கொக்கியில் இருந்து நான் கொக்கி படம் நான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. அப்போ அந்த டைமில் இருந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன். ஏன் நீங்கள் தொடர்ந்து தமிழில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்ஸ் நீங்கள் தமிழில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நான் முயற்சி எடுத்துருக்கேன். ஆனால் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. யாரும் என்ன கூப்பிடல. மைனா முடிச்சிரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணி தான் 100 Degrees Celsius படம். ஆமாம், அதில் ஆக்சுவலி பார்த்தா நான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கேன். ஆக்சுவலி நார்மல் லுக்கில் இருக்குது. அது டோட்டலி டிஃப்ரெண்ட் தான், யாரும் பார்க்கல. ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. சுஃபால் மையல் ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு கேட்டேன். ஒரு சோல்ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளை எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு கதைக்களம். ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் எடுக்கிறது. ஓகே, இந்த டைமில் இந்த மாதிரியான கதைக்களம், இந்த கதையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எப்படி வந்தது உங்களுக்கு? நம்பிக்கை கொடுத்தது வந்து ப்ரொடியூசரும் ஹீரோவும் தான். ஓகே, அவங்க தான் வந்து இந்த கதையை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜெயமோகன் சார் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ணுறது திரைக்கதை வசனம் இந்த படம் தான். ஸோ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தது, இவங்க அதை லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டைரக்டராக உள்ளே போகிறேன். ஓகே, சேது சார் மூலிமா உள்ள டைரக்டராக போகிறேன். இப்போ எல்லாமே வந்து என்னென்னா, இப்போது பேய் படங்கள், ஒரு ஆக்ஷன், இந்த டைப்பில் வந்து போயிட்டு இருக்கிறப்போ, வில்லேஜினுடைய விஷயங்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறப்போ, இது வரப்போ இந்த படம் இப்போ இந்த டைமுக்கு தேவை அப்படின்றது அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஓகே, அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? சார் எந்த படம் பார்த்தாலும் ஒரே ஜோனரில் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ போயிட்டுருக்கேன் பக்கத்தில் பார்த்தா ஒரே ஜோனர், த்ரில்லர், இல்லைன்னா என்ன சொல்லு ராக்கெட் லான்ச்சர்ஸ், அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல மண்ணோடு சேர்ந்து அந்த மண் சார்ந்த ஒரு ஒரு கதை தான் வேணும்னு ஒரு டிசிஷன் வந்துச்சு. அப்போ தான் ஜெயமோகன் சார்கிட்ட பேசும்போது உனக்கு பற்றி ஒரு அந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் சரின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். நமக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா அவரெல்லாம் பெரிய ஹீரோஸ்க்கு தானே இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல நமக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்து, ஒரு கதை பண்ணி கொடுத்து பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக. இப்போது ஆஃப்டர் ஒரு 15 வருஷம் ஆச்சு மைனாவில் பார்த்தது. ஒரு பாஸ்கரா 13-14 வருஷம் ஆச்சு இப்போ. ஓகே, பாஸ்கரா அப்படிங்கும்போது இப்போது இதில் நம்ம ஒரு மாடசாமி அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தில் மையலில் நீங்கள் வரும்போது ஒரு வாய்ஸாக இருக்கட்டும், நாங்கள் அந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒரு வாய்ஸ் இப்போ ஒரு வாய்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தயக்கமாவோ ஹெசிடேட்டாவோ இருந்தது? ஓகே, நான் இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் என்ன பாஸ்கரை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பாஸ்கர் கேரக்டர் அந்த டைமில் பார்த்தா நான் என்னோடய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி தான். அந்த பாஸ்கருக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த ஒரு கேரக்டர் நம்ம டைரக்டர் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அதுக்கான ஒரு என்ன சொல்ல, கொஞ்சம் நம்மளே அந்த கேரக்டர் எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக கொஞ்சம் என்ன இடத்துல மெனக்கெடுற விஷயங்கள் இல்லையா, அதுதான் ஆக்சுவலி நான் அந்த படத்துக்காக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தெலுங்கில் போகும்போதும் மலையாளத்தில் போகும்போது 2 படம் அங்கே எல்லாம் நடிச்சிருக்கு. அது டோட்டலி டிஃப்ரெண்ட் தான், யாரும் பார்க்கல. ஆக்சுவலி மைனா முடிச்சிரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணி தான் 100 Degrees Celsius படம். அதில் ஆக்சுவலி பார்த்தா நான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கேன். ஆக்சுவலி நார்மல் லுக்கில் இருக்கேன். அப்போ இந்த இடத்துல வரும்போது மையிலோட ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. அது நம்ம டைரக்டர் சொல்லி கொடுத்த ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. அதுக்காக கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஐ ஹவ் க்ரோன் மை ஹேர் அதெல்லாம் அப்படி பண்ணியிருந்தேன். அப்போ இந்த கேரக்டருக்காக நான் இப்படி மாறிட்டேன். அதுதான் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் கழிச்சு வரும். இப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, உங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு நின்றுச்சு எல்லார் மனசுலையும் அப்படிங்கும்போது, ஓகே இவர் இனிமேல் அடிக்கடி நிறைய படங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும்போது, திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும்போது எங்கே போனார் இவர் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லை?
ஏன் நீங்க தொடர்ந்து தமிழ்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்ஸ்ல நீங்க தமிழில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நான் முயற்சி எடுத்திருக்கேன். ஆனால் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. யாரும் எங்கே என்ன கூப்பிட இல்லைங்க. ஓகே, வாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பிரபு சாலமன் சார். ஐயா கொக்கியில் இருந்து நான் கொக்கி படம் நான் ஆமா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க. அப்போ அந்த டைமில் இருந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன். ஓகே, மைனாலெல்லாம் நல்ல மைனா அப்படி தானே என்னை கூப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலி. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் இப்போ தமிழ்லையா இருக்கட்டும், இது 3வது படம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இப்போ மைனாலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ட்ரபிள்ஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க. இப்போ இதை பார்க்கும்போதும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு எருமை மாட்டு மேலெல்லாம் உட்காந்து வர மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது. அது நான் பார்க்கல, பட் ட்ரைலரில் அந்த ஷாட்லாம் நான் பார்த்தேன், ட்ரைலர் அண்ட் லிரிக்கல் வீடியோலலாம். எதுவுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் பண்ணவே கூடாது, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டே இருப்போம் சினிமாக்குள்ளே அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அந்த கேரக்டருக்கு என்னென்ன தேவை இருக்குமோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கேரக்டர் நிற்காது. ஓகே, அப்போ அதுக்குன்னு உள்ள ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே என்ன சொல்லுவேன். கண்டிப்பாக. இப்போ விதார்த் அவரெல்லாம் இருக்கட்டும், இப்போ மைனா அவர் பண்ணனா அதுக்கு முன்னாடி ஒரு 10-20 படம் அவர் ஒரு சைட் ஆர்டிஸ்டாவோ ஒரு இது என்னோட செகண்ட் படம் தமிழில். ஓகே, மைனாக்கு அப்புறம் இந்த படம் தான். மற்ற 2 படங்களும் தெலுங்குல பண்ண படத்தோட டப்பிங் வெர்ஷன். ஓகே, ரீமேக் அந்த மாதிரி இருக்கும். இப்போ விதார்த் அவர்கள் இப்போ மைனால பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு கொக்கிலாம். இப்போ அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கும்போது அவருக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தது? உங்களுக்கு அதே மாதிரி டைலாக் பேப்பர்லாம் இருக்காது, பட் உங்களோட ஆக்டிங் அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூர்டா இருக்கும். தட் கிரெடிட் கோஸ் டு பிரபு சாலமன். ஓகே, என்னதான் கிரெடிட் அவர் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட ஒன்று இருக்கணும்ல, அது இருந்தால் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு விஷயம் எப்படி? அது ஐ மீன் திஸ் இஸ் காட்ஸ் பிளெஸிங். ஓகே, இப்போ நிறைய பேர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், நம்ம வந்து ஆக்டிங் மட்டும்தான் ஒரு கரியர் அப்படின்னு சூஸ் பண்ணுறது வேற. தம்பிராமையா சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அந்த மாதிரி நம்ம படம் மைனா போகும்போது தம்பிராமையா சார் சொல்லிக் கொடுப்பாரு, சார் இப்படி பண்ணுங்க சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு கலெக்டிவ் மைனாவோட ஒரு ப்ளஸ் என்னென்னா எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசையில் ஒரு ரொம்ப சோல்டான ஒரு டீம் இருந்த கூட, சுகா இருக்கட்டும், தம்பிராமையா சாராக இருக்கட்டும், பிரபு, மலை, அப்புறம் அன்பு இருந்தார், அன்பு, விதார்த்து, இப்போ எல்லோரும் சேர்ந்து இட் வாஸ் எ கலெக்டிவ். இன்னும் ஒரு நல்ல டீம் அமைஞ்சுது அந்த டைமில். இவர் ஒரு டைரக்டர்ஸ் டீம் பார்த்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்டருக்கு ஒரு டீம் இருந்தேன் அந்த டைமில். எவ்ரிபடி வாஸ் ஸோ ஹெல்ப்பிங் ஈச் அதர். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அது எனக்கும் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடுச்சு. என்னென்னா அவரும் என்ன அந்த டீமில் நானும் இருந்துச்சு. அதனால் என்னென்ன அவருக்கு ஒரு அந்த கேரக்டரைசேஷன் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்லையும் வந்துடும், நமக்குள்ளேயும் வந்துடும், அது மூஞ்சிலையும் வந்துடும், ஸ்க்ரீன்லேயும் வந்துடும். பட் சில படங்களில் போகும்போது அந்த கேரக்டர் நமக்கிட்ட அந்த கேரக்டரைசேஷன் சொல்ல மாட்டேன். ஒரு வந்து சும்மா நடிச்சுட்டு போங்க என்னுள்ள ஒரு விஷயம், டயலாக் மட்டும் சொல்லிட்டு ஒரு டயலாக் பேப்பர் கொடுத்துருவேன். அந்த மாதிரி படங்கள் பண்ணதுக்கு எனக்கு ஆசை இல்லைங்க. அதனால தான் நான் இப்போ எனக்கு இப்போ அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டோடு இருக்கும் பாஸ்கர் கதாபாத்திரம். அப்படிங்கும்போது அது அவர் யார்கிட்ட வேணால் போயிருக்கலாம், பட் அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும். அவருக்கு நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கும் போது அவர் கண்ணில் பாஸ்கராக நீங்கள் எப்படி தெரிஞ்சீங்க? இதை என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஓகே, ஐ ஹாவ் an answer for it, பட் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, அந்த ஃபிட் ஆகிற அந்த ஒரு விஷயம். தென் வந்து நிறைய பேர் அந்த ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை தாண்டி ஒரு ஆக்டிங் மேலே இருக்கிற ஒரு லவ், அது என்ன பிரதர்? அதுதான் என் பேஷனே, சினிமா தான். ஓகே, கூப்பிடலைன்னா கூட ஏதாவது விதத்தில் நான் திருப்பி சினிமாவில் திரும்ப வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்லும்போது அதை ஒரு சாதாரணமாக கடந்து போனீங்க. என்னன்னா அந்த டைமில் எனக்கு அதுக்கப்புறம் என்ன யாரும் கூப்பிடல அப்படின்னு ரொம்ப அதை சாதாரணமாக சொல்லிட்டீங்க. பட் அதுக்குள்ளே எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக வெளியே தான் பிரதர். அது எப்படி நீங்கள் பெரிய வழி தான், பட் ஆனால் அது வெளியில் காட்டிட்டு என்ன பிரயோஜனம்? ஓகே, நமக்கு அந்த முயற்சி எடுத்து நம்ம திருப்பி வந்து தான் ஆகணும். வந்துட்டேன் இப்போ. அதுதான் அதுக்கு யாராவது கேட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கல அப்படின்னு? ஆமாம் பிரதர், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்கிட்ட சொல்லுவேன் எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்குவேன். அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்காக நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன்னா 2-3 பேர் கேட்டுச்சு. சரியில்லை, வேறு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு சைனா போய் செட்டில் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்கேன். யாரோ சொல்லியிருக்கேன்னு தெரியல. நான் டி நகர்லாம் இருந்தேன். உங்களோட உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சினிமாவில், இங்கே தமிழ் சினிமாவில்
இல்லை பிரபு மட்டும்தான், வேற யாரும். பிரபு சாலமன் அவர்கள் தீரன் சொல்லி ஃப்ரெண்டு தான் என்ன ஓகே பிரபு சாலமனை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஐ மீன் வித் கரண் அண்ட் ஆல் தட். ஸோ அவர் எல்லாமே வேற யாரும் எனக்கு சினிமாக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் இல்லை. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சினிமாவில் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டா தொடர்ந்து அந்த கேரக்டர்ஸ் வரும். உங்களை நீங்கள் போலீஸை பார்த்தப்பறம் மேபி நிறைய பேர் அதுக்கப்புறம் உங்களை ரீச் அவுட் பண்ணியிருந்தா ஒரு போலீஸ் கேரக்டர்ஸ்க்கு நிறைய பேர் நிறைய கொடுக்கும். பட் கேரளாவில் மலையாளத்துலேருந்து ஒரு படம் எனக்கு போலீஸாக வந்திருந்தேன். ஓகே, அது ஒரு தெலுங்குலேருந்து வந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, ரெண்டு பண்ணிட்டேன், கொஞ்சம் கேப் போட்டு பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் தமிழில் வரும்போது அதே மாதிரி கிளீன் ஷீல்ட் வந்து நிறைய பேர் உங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, நிறைய அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது இல்லை நம்ம இப்படி ஒரு லுக். இப்போ எனக்கு நிறைய பேருக்கு அடையாளம் கூட தெரிஞ்சிருக்காது, இவர் அவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல. இதை பிரேக் பண்ணலாம். இப்போ அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு என்ன பிரதர், எனக்கு எந்த ரோல் கிடைச்சாலும் என்னால பண்ண முடியும்னா நான் அந்த கேரக்டரைசேஷன் நான் அதுக்கான முயற்சி நான் எடுத்துடுவேன். ஓகே, பட் ஆனா அப்படி ஒரு டைப் காஸ்ட் ஆகுறதுக்கு நான் நிற்க மாட்டேன். நிற்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ரெஸ் மீட் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கே ரீச் அவுட் பண்ணி ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த படம் வரட்டும் வெளியில, கண்டிப்பா வெற்றி அடையும் ஒரு ஃபீல்ட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, வாய்ப்புகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வாய்ப்புகள் வரட்டும். கண்டிப்பா. இப்போ தொடர்ந்து இப்போ இங்க இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துட்டு அடாப்ட் பண்ண சொல்றதே இங்க வந்துட்டு பெரிய பெரிய டாஸ்கா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க எப்படி இந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்க? அந்த ஒரு கிராமத்து சாயலில் நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசுறதா இருக்கட்டும், அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த அடாப்டேஷன் பத்தி சொல்ல முடியுமா? எனக்கு வந்து இந்த அல்லி ரைட் அல்லி கேரக்டர் வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் எல்லாமே இருக்குவாங்க. அதே மாதிரி ஓரோ சீன்ஸ் எடுக்கும் போதும் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு மிஸ் இருக்கு சீன்ஸ் இருக்கும் இல்லை, அந்த சீன்ஸ் எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணி இந்த ரீதியில் முடிவு எடுத்திருக்கோம். அப்போ அது கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாங்க அந்த கேரக்டருக்கு. அதே மாதிரி தமிழ் எனக்கு வந்து அவ்வளோ பேசி பழகினது இல்லை. அப்போது அதுவும் இவர் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 3-4 months ஷூட்டிங் இருந்தாங்க, ஒரு 45 days ஷூட்டிங். எங்க ஏத்த சரௌண்டிங் அங்கெல்லாம் ஒரு திருவண்ணாமலை தானிப்பாடி அந்த வெல்ட் கம்ப்ளீட்டா. அப்புறம் அப்போ கல்வராயனோட பின்னணியில் தான் அது நடக்கும். ஓகே, என்னன்னா இன்வால்மெண்ட் இருந்தால் எந்த வேலையும் செஞ்சிடலான்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, எல்லா தொழிலையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் அவங்க தாக்கு பிடிக்க முடிஞ்சது. பனி அது நான் ஆரம்பித்ததே மார்கழி தான். மார்கழியே சென்னையே குளிர் அதிகமாக இருக்கும், அதுவும் வில்லேஜில், அதுவும் ஹில் பேக்ரவுண்டுன்றப்போ காற்று அதிகமாக இருக்கும். அதுவும் விடிய ஷூட்டிங் போகும். ஒரு மாதிரி காஷ்மீர் என்ன ஃபீலோ அது மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல அதுவும் நைட் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு நாள் 2 நாள் ட்ரிப் போறதா இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துடலாம். பட் நம்ம கண்டினியூஸா ஒரு 40 days வந்து அது போல டே நைட் ஒர்க் பண்ணுன்றப்போ ஒரு கஷ்டமாயிடும். இன்னொன்று வந்து நம்ம டெக்னீஷியனா பிரச்சனை வந்து எனக்கெல்லாம் பார்த்தீங்களா அந்த ப்ளூ காய்ச்சல்ன்றது கேரளாவில் அதிகமாக பரவுது. அதுபோல் வந்து ஃபீவர் ப்ளஸ் வந்து இரும்பிக்கிட்டே இருப்பேன். ஆக்ஷன் கட் மைக்கில் சொல்கிறப்போ அந்த அவங்க டைலாக் போடுறதுக்குள்ளே வந்து எத்தனை டைம் இருமணும்னு எனக்கு தெரியாது. தேனப்பன் சார்லாம் சொல்லியிருக்காங்க, எங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துங்கன்னு. நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ என்னென்னா நம்ம அந்த டெக்னீஷியனாக தெரியாது, பட் ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த கண்டினியூட்டியை வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுலாம் வந்திருக்காரு சரி சார். என்னென்னா எருமை மேலே ட்ராவல் பண்ணோம், கிணத்துக்குள்ளே தண்ணியில் இருக்கணும், நைட் எஃபெக்டில் தண்ணி. நான் சில் சொல்கிறேன், நம்ம வெளியில் இருந்துக்கலாம், நிற்கிறதுக்கே குளிர், பட் தண்ணிக்குள்ளே இருந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா அந்த இன்வால்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது இருக்கிறப்போ அவங்களால ஈஸியாக கடந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பல சிரமங்கள் பட்டாங்க, பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் ஒரு அசோசியேட் டைரக்டர் பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கும்போது இந்தந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு டேரக்டராக உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஒரு குருவா ஒரு பிரபு சாலமன் சார்ட்ட இருந்தால் இந்த விஷயத்த ஏன் டைரக்ஷனில் நான் இன்வால்வ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மைனா கும்கி ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒன்லைன் இல்லாமல் ஒர்க் பண்ணும். அதை அடிக்கடி டைரக்டர் சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில். ஒன்லைனே இல்லாமல் போய் ஷூட் பண்ணோம். அது யாரும் நம்மளை. எப்போ நாங்கள் வந்து அது ஒன்லைன் போட்டோன்னா படம் இங்கே வந்து 10வது நாள் இன்னும் பெருசாக விழா கொண்டாடிட்டாங்க. அப்போது பெங்களூர் போயிட்டு ரீமேக் பண்ணோம், கே மஞ்சு ப்ரொடக்ஷன். இப்போ ஒன்லைன் வேணுமலான்றார் கூப்பிட்டு. ரீமேக் பண்ணுறப்ப தான் ஒன்லைன் போடணும், ஷெடியூல் போடணும் அப்படின்றப்போ அப்போ எடிட்டர் அவர் நிர்மல், இப்போது ஜெயிலர்லாம் எடிட்டராக இருக்கிற அவர் தான். தம்பி வாப்பா அப்படி கூப்பிட்டு உட்காச்சு. அப்போ தான் வந்து ஒரு 2 நாள் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஒன்லைன் போட்டோம். படம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு அப்படிதான் அந்த விஷயங்களா இருந்தது. ஹிட்டாகி ஓடிட்டு இருக்கு. அப்போ தான் ஒன்லைன் போடுறோம்.
ஸோ அப்போ அந்த 2 படமும் அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ஒன்லைன் இல்லாமல் தான் வேலை பார்த்துருக்கோம். ஒரு கேரக்டர் வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகிடும். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல இது டிசைன் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி முறைக்கும் அப்படின்னு ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. டிஸ்கஷன் நிறைய இருந்துட்டு இருக்கும். தம்பி ராமையா சார், ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் சார், மைனாவில் சொல்கிறேன். ஸோ இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இருந்தால் நம்ம அந்த மேக்கிங்க்கு உண்டான விஷயங்கள் என்னென்னா நமக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், இது இப்படி போயிடலாம். ஏன்னா பேப்பரில் கோடு போட்டு ஷார்ட் இது தான் சஜஷனு, இது ஒய்டு ஆங்கிள் அப்படின்னு ஒரு அந்த கிராஃப்ட் கிடையாது இது. ஸோ இருக்கிற இந்த லொக்கேஷன் போனவுடனே இந்த லொக்கேஷன் ஒரு ஷார்ட்ஸை கேட்கும். அங்கே கேமரா வைப்பார், இங்கே என்ன டைலாக் பேசலாம் அப்படின்னா இதுக்கு முன்னே சீனில் என்ன பேசியிருக்கிறாங்க, அந்த கண்டினியூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் அப்போ தான் ரைட்டப் டைலாக்கே எழுதுவோம். அவர் விதார்த்தெலாம் பல டைம் என்ன டைலாக் கொடுங்கண்ணான்னு கொடுக்குறேன்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் வெறும் பேப்பரை தான் எடுத்து காமிச்சேன். அவர் பயங்கரமாக என்னண்ணா காமெடி பண்ணுறீங்களாண்ணா, டைரக்டர் கொடுக்கணும் அண்ணா, இருந்தால் தானே கொடுக்குறது. சுந்தரராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாருங்களா, வச்சுக்கிட்டாடா வஞ்சனம் பண்ணுறன்ற மாதிரி, ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் மறைச்சி வைக்கலண்ணே அப்படின்னும். அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணேன். என்னென்னா அந்த ஒர்க்கு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா நம்ம ஒரு செங்கோட்டை சைஸ் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கும். அவரும் அப்படி தான் ஷார்ட் ட்ராக் போட்டுருவாரு. மணிவண்ணன் சார் அப்படி பண்ணுவாருங்களா, அதை அங்கே சொல்லுவார். அவர் சீனே சொல்ல மாட்டாரா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்தது. ஓகே, அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்பமங்கள் இதெல்லாம் அதை அங்கே கற்றுக்கிட்டது. அதுதான் வந்து டைரக்டர் கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இல்லைனா வந்து பேப்பரில் இருக்கிறப்ப செட் கண்டினியூட்டி, ஆர்டிஸ்டோட கண்டினியூட்டி சிலதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. ஸோ அது இல்லை, அது வெறும் பேப்பர். இப்போ நாளைக்கு என்ன மூடு இருக்கணும், என்ன கண்டினியூட்டி இருக்கணும், நைட்டு பேக்கப் ஆகிட்டு போன பிறகு சொல்லுவோம், இது எடுக்க போகிறோம்பா, இது செட் ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க அப்படின்லாம் ஒன்று அங்கேருந்து கற்றுக்கிட்டது. அது நமக்கு எல்லா விதமாகவும் நமக்கு இப்போ வந்து இது பவுண்டட் ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி ஜெயமோகன் சார் கொடுத்தது பவுண்டட் ஸ்கிரிப்ட். இப்போ நமக்கு வந்து அது ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு பெரிய அது ஒரு கஷ்டங்களோ மற்றதோ தோணலை. இது இருக்கு போகுது விஷன் பார்க்குறப்ப இது இந்த ரேஞ்சை வச்சா இது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் போய் ஒர்க் பண்ண ஈஸியாக தான் இருந்தது. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கேரக்டர் ஸ்டார்டிங் பீரியடில் கிடைக்காது. நிறைய அவங்க ஒரு சிட்டி பேசஸ்லையோ இல்லை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க ஒரு ஹீரோ பேஸ்ட் மூவிஸில் ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த கரியரில் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைக்கிறது எந்த அளவுக்கு பிளஸ்டாக நினச்சிங்க? தென் அதுக்கு எப்படி மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க? இல்லை, நாம் தமிழ் மூவிஸ் பார்க்கும்போதே வெரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாவணி போட்டு பூ வச்சு முடி இவ்வளோ வச்சு அது ஆசையாக இருக்கும். ஏது பெண்குட்டிகளுக்கும் வந்து அது ஆசையாக இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருந்தாங்க. இந்த கேரக்டர் செய்யும்போது அந்த ஆசையில் தான் செய்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான. இவர் டிஸ்கிரைப் செய்யும்போது அல்லி, மாலா, வாலா இது எல்லாமே அந்த நாட்டுக்கு வேண எல்லா விதமான விஷயங்களும் இவர் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு அந்த ஸ்லாங் இல்லையா, அது கூட எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த டைமில் தெரியும். அதில் ஸ்லாங் கூட மிக்ஸ் பண்ணுங்கன்னு சார் சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே எனக்கு எல்லாமே புதுமையாக இருந்தேன். இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மலையாளி பெண்குட்டிகளுக்கு வந்து கிடைக்குமோன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சது. அந்த ஆடிஷன் நான் அன்னைக்கு போகுது 8 லாஸ்ட்டு அந்த ஆடிஷன் முடியின டைமில் தான் நான் அங்கே ரீச் பண்ணாங்க. அந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகி இப்போது அல்லியா சினிமா வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது எனக்கு இப்போ உங்களோட ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த விஷயம் தெரியணும். அது எப்படி தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேரளா ஹீரோயின்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்குது, தமிழ் டேரக்டர்ஸ்க்கு நிறைய கேரளா பெண்களை வந்துட்டு நம்ம காசு பண்ணணும் சினிமாவில் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரளா ஹீரோயின்ஸ் இருக்காங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்க? இல்லை, கேரளான்றது எப்படின்னா நம்ம சிலோன்னு சொல்லிக்கிற மாதிரி தான். சிலோன்றது தமிழ் ஒட்டி தான், நிலப்பரப்பு தான் கொஞ்சம் தள்ளி இருக்க மொழியா. அது மாதிரி நம்ம பெல்ட்டு தான் அவங்க நம்ம சார்ந்து இருக்கிறதுனால. ஸோ நம்ம கூட சிங்க் ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து பாம்பே பார்த்தீங்களா, நம்ம கல்ச்சருக்கு ஒட்ட முடியாது. ஒரு பாம்பே ஹீரோயினை எடுத்துகிட்டு வந்து நேட்டிவ்க்கு ஒரு தாவணி போட்டால் அவையவாக இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம பக்கத்து நிலப்பரப்பு ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து சிங்க் ஆகிடுவாங்க. அவங்க நம்ம பெண்ணுன்னு ஏற்றுப்பாங்க. எல்லாருமே அதுதானே சொல்கிறாங்க. இப்போ ஆடியோ லான்ச்லாம் கே.எஸ். ரவிக்குமார் சார், ஆர்.கே. செல்லுமணி சார் சொல்கிறப்போ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பெண்ணு மாதிரி வந்து அந்த ஒரு பாந்தமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நம்ம மண் சார்ந்து பக்கம் தான். அதர் ஸ்டேட்டுன்னு தான் வந்து நம்ம இது பிரிச்சிருப்போமோ இல்லையா. கல்ச்சர் பார்த்தா கூட பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் அண்ட் இந்த விஷயங்கள் தென் நீங்கள் பிரபு சல்மான் அவர்கிட்ட காட்டினீங்களா, இல்லை அவரோட ஃபீட்பேக்ஸ்லாம் என்னென்ன வருது? கண்டிப்பாக காட்டியிருக்கேன். நல்ல ஃபீட்பேக் தான். நல்லதான் சொல்லியிருந்தேன். படம் பார்த்துட்டாரு. தனியாக அவருக்காகவே ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணோம் பிரசாத் லேப்ல. படம் பார்த்தாரு, பயங்கர ஹாப்பி தான். இப்போ ஒரு கிராமத்து படம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட்டாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், என்னென்ன நிறைய கைண்ட் ஆஃப் ஜானர் இருக்குது. பட் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது
எனக்கு ஒரு ஐடியா டக்குன்னு ஒரு ஃபுல்ஃபில்டாக எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஓகே, இன்னும் என்ன இருக்கோ படம் பார்த்தா தான் நமக்கே தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெகுலராக பார்த்தோமா வந்து ஒரு சாதி ரீதியாக படம் இருக்கும், மத ரீதியாக இருக்கும். அது பாம்பேயில் மணி சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்க்குறப்போ பொருளாதாரத்தை சார்ந்து தான் ஒரு சமூகத்தை வந்து கட்டமைப்புக்கிறாங்கன்றது ஒரு இன்னராக அதில் கதை இருக்குது. என்னென்னா இப்போது அதாவது இந்த ஜாதிக்காரனை எதிர்க்கிறான்னு கிடையாது. பொருளாதாரமாக வந்து யார் வந்து நலிவடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மேல் வந்து திணிப்பு நடக்குதுன்றது தான் வந்து இது லைன் இருக்கும். அதுக்குள்ளார அன்றா வந்து இதுதான் படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்போ அந்த ஃபீல் இருக்கும். அது ஏன்னா ஒரு சட்டம்னா இப்போ வந்து தப்பு செஞ்சவனுக்கு வந்து தூக்கி உள்ளே வைக்கணும்னா தப்பு செஞ்சவனை தான் தூக்கி உள்ளே வைக்கணும். ஆனால் அது நடக்குதானா இருக்காது. இங்கேயோ ஒரு இடம் அந்த பிரேக் ஆகுது. அது பொருளாதாரம் வந்து அங்கே பேசியிருக்குன்றது தான் வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுடைய இந்த 2 கேரக்டருக்கும் ஒரு அப்பாவியாக ஊருக்கு ஓரமாக ஒதுக்குப்புறமாக இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்குள் வந்து இருக்கிற அந்த காதல், அந்த மனித நேயம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரேக் ஆகுது அப்படின்றா நம்ம சட்ட அமைப்பும் அதுக்கு இருக்கக்கூடிய ஆட்களும் மனிதர்கள் தான் இந்த சட்டத்தையும் நம்ம இயக்கிட்டு இருக்கோம். அப்போ மனிதாபிமானமாக இல்லை, அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இந்த படம் வந்து பேசும். நிச்சயமா இந்த மையல் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கதவுல வந்துட்டு பிரேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.